ஹியூக் தனது தொலைபேசியை திடீரென அடித்து கண்களில் தீபம் பளபளக்கிறது. அம்மாவின் மிரட்டல் ஒலிக்கிறது. ஒரு வருடம் மீண்டும் செய்யவா, இல்லையெனில் தனது சகோதரன் இரத்தம் சிந்தும். விடியலின் ஒளியில் அவர் வெறுமையான தெருவில் குரல் எழுப்பி ஓடி, மோட்டார் சைக்கிள் அவரது கீழ் குறைத்துக் கொண்டிருக்கிறது. நகரின் நிழல்கள் ஒரே காவலருக்காக தெரிகின்றன. அவர் சோங்கியின் வாயில்களை உடைந்து விடுகிறார். கைகளில் ஏற்கனவே அதிர்வுகள் ஒலிக்கின்றன. ஜூன்ஹோவின் ரைட் பள்ளியை சிதைக்கவும், சூவோவை ஒவ்வொரு கொடிய பையனிலிருந்தும் காக்கவும் தயாராக ஹியூக் தனது தொலைபேசியை கடுமையாக அடிக்கிறார். இரவு ஒளி திடீரென மின்னுகிறது. அவரது அம்மாவின் எச்சரிக்கை திரையில் எரிய காட்டுகிறது. ஒரு வருடம் மீண்டும் செய்யவா, அல்லது தனது சகோதரன் இரத்தம் சிந்தும் வரை காத்திருக்கவா? அவர் மோட்டார் சைக்கிளை வேகமாக தொடங்குகிறார். இனிய காலை நேரத்தில் இயந்திரம் குரல் எழுப்புகிறது. மேலும் சோங்ரி ஹைஸ்கூலுக்கு நோக்கி பறக்கிறார். செய்தி குட் நைட் என்று குறுகியதாக முடிந்தது. பின்னர் ஒரு விசித்திரமான கையொப்பம். இந்த கையொப்பம் மர்மமாக உள்ளது. ஹியூகின் வாழ்க்கையில் ஒரு மறைமுக கூட்டாளி அல்லது ரகசிய பார்வையாளர் இருப்பதைக்கிறது. குட் நைட். அடுத்த காட்சி அந்த கையொப்பத்தின் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும். ஹியூக் காலையிலே தனது குடியிருப்பு ஜன்னலிலிருந்து நகரத்தின் வானவரிசையை பார்க்கிறார். சூரிய உதயத்தின் ஒளியில் நகரின் வரிசை ஒளிர்கிறது. அவர் மோட்டார் சைக்கிளின் ஹேண்டிலை பிடித்து கண்களை சுருக்கி சோங்ரி ஹை பள்ளியின் கலவரத்துக்குள் செல்வதற்கு தயாராகிறார். இந்த காட்சி அவரின் ஜூன்ஹோவின் கவுன்சில் மற்றும் பிளாக் டிராகன்ஸுடன் உள்ள மோதலுக்கு மேடையை அமைக்கிறது. மன்பா வித் ஹரி ஐ சந்தா செய்து வைத்துக் கொள்ளுங்கள், இல்லையெனில் உச்சக்கட்டத்தை தவறவிடுவீர்கள். அவர் இன்ஜினை துடித்து லீ சாம்போவின் குழுவுடன் முதல் மோதல் அசைவில் தோன்றுகிறது. காங் ஹியூக் தனது பால்கனியில் நின்று உதயசூரியனை பார்க்கிறார். செங்ரி ஹைஸ்கூலில் எதிர்கால நாட்கள் மற்றும் அவருக்காக காத்திருக்கும் போராட்டங்களை பற்றி அவர் சிந்திக்கிறார். ஹியூக் ஒரு மர்மமான குட் நைட் செய்தியை பெறுகிறார். தனது மோட்டார் சைக்கிளை ஊக்குவித்து சோங்ரி ஹைஸ்கூலின் மைதானத்தில் கடுமையாக ஊடுருவுகிறார். சூரிய உதயத்தின் ஒளியில் வானம் எரியும் போது பிளாக் டிராகன்ஸ் தலைவரை எதிர்கொள்கிறார். அவர் கடுமையான கோபத்துடன் போராடுகிறார். தனது சகோதரனை பாதுகாக்கவும் தனது இடத்தை பெறவும் உறுதியுடன். ஆனால் இடையறாத பழிவாங்கும் அச்சம் அவரின் மனச்சாட்சியில் ஒரு இறுக்கமான பிணைப்பு போல சுருக்கமாகும். லீ சாம்போ நிழல்களில் இருந்து கவனிக்கிறார். ஹியூகின் டாங்கின் மங்கிய எண் பயங்கரமாக ஒளிர்கிறது. மர்மமான கூட்டாளியின் உண்மையான மூலமும் அடுத்த போராட்டமும் ஆபத்தில் மூடப்பட்டிருக்கிறது. கதையின் ஆழம் நீங்கள் நினைப்பதை விட அதிகம். அனைத்தையும் அறிய மந்தா வித்யை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜே மறைந்துவிட்டான். தெருக்கள் காலியாக உணர்கின்றன மற்றும் கடைசி நேரம் அரை இரவில் நெருங்குகிறது. குழு தங்கள் சிறிய அறையில் கூடுகிறது. ஜி இருக்க வேண்டிய வெற்றி இடத்தை நோக்கி பார்க்கின்றனர். காங் ஹியூக் மேசையில் கையை கொட்டுகிறார். பதில்களை கோருகிறார். சேக் ஜே இல்லாமல் அவர்களின் முன்னேற்றம் இழக்கப்படும் என்று முணுமுணுக்கிறார். கடைசி நேரம் அனைவரையும் விரைவாக செயல்பட கட்டாயப்படுத்துகிறது. இல்லையெனில் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள். நாம் என்றும் காத்திருக்க முடியாது. ஹியூக் இப்போது சுவரில் மறைந்துள்ள வேலை பலகையை கவனிக்கிறார். சேக் உள்ளூர் கேரேஜில் இரவு வேலையை குறித்து ஒரு பறவை எடுத்து காட்டுகிறார். அவர் அதை காங் ஜூன்ஹோவுக்கு கொடுக்கிறார். அவர் தயங்கினாலும் தலையசைக்கிறார். யூன் ஏஜின் கேரேஜ் உரிமையாளர் பிளாக் சொசைட்டிக்கு கடன் கொண்டிருக்கிறான். அதனால் வேலை ஆபத்தானது என்று கிசுகிசுக்கிறார். பார்க் மின்சு கதவின் விளிம்பில் இருந்து அவர்களின் அவசரத்தை கவனித்து பார்க்கிறார். அவர்கள் அனைவரும் அந்த வேலையை முயற்சிக்க ஒப்புக்கொள்கிறார்கள். பணம் அவர்களை உயிர் வாழ வைத்திருக்கும் என்று நம்பி. சம்பளம் நல்லது, ஆபத்து அதிகம். சேக் எல்லோருக்கும் பகுதி வேலை பெற சொல்லுகிறார். அதனால் அவர்கள் பகிரப்பட்ட இடத்தை வாடகைக்கு எடுக்க முடியும். ஹியூக் தலையசைத்து
இந்த திட்டம் அவர்களின் ஒன்றாக இருக்க வேண்டிய ஒரே வாய்ப்பு என்பதை உணர்கிறார். வாடகைக்கு பணம் சேர்க்கும் விஷயத்தை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் பிளாக் சொசைட்டியின் கண்கள் கண்காணிப்பதை பயப்படுகிறார்கள். தினசரி சுருக்கங்களை மேலும் பெற விரும்பினால் இப்போது சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்துங்கள். நீங்கள் பகுதி வேலை விரும்புகிறீர்களா? என்ன? அவர்களின் அடுத்த நடவடிக்கை இரவு ஷிப்ட் வேலை வாய்ப்புகளை தேடுவது. ஹியூக் ஆழமாக மூச்சு விட்டார். இப்போது விட்டுவிடுங்கள். நான் அறிந்தேன், ஆனாலும் இங்கே பெண்களும் இருக்கிறார்கள். அவர் இரவு வேலையின் பெண்களைப் பற்றி நகைச்சுவை செய்து நாளைய ரேங்கிங்கை முன்னிட்டு மனநிலையை இலகுவாக்க முயல்கிறார். அந்த வரி அழுத்தத்தின் கீழ் அவர்களின் மன உறுதியை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியை காட்டுகிறது. இப்போது விட்டுவிடுங்கள். நான் அறிந்தேன், ஆனாலும் பெண்களும் இருக்கிறார்கள். சந்தையில் உரிமையாளர் பார் என்ற பெயருள்ள ஒரு கடுமையான மனிதர் அவர்களை ஒரு குறுகிய தலை அசைவு மூலம் வரவேற்கிறார். அவர் இறக்க வேண்டிய பெட்டிகளின் குவியலை காட்டி பின்னர் ஒரு கணக்கு புத்தகத்தை கவுண்டரின் மேல் நகர்த்துகிறார். கவுண்ட் ஜூன்ஹோ கவலைக்கிடமாக கவனித்து கண்களை எண்ணிக்கைகளில் நிலைநிறுத்துகிறார். கணக்கு புத்தகத்தில் தயக்கம் இல்லாமல் கையொப்பமிட்டு இரவு வேலையை உறுதிப்படுத்துகிறார். ஜூன்சுக் உதவ முன்வந்து கனரக பொருட்களை தூக்கும் தனது வலிமையை வழங்குகிறார். இந்த வேலை வாடகை மற்றும் உணவுக்காக போதுமான பணத்தை வழங்கும், ஆனால் அந்த சந்தை கருப்பு சமுதாயத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது என்று கூறப்படுகிறது. இரவு விழும் போது அவர்களின் முதல் வேலை தொடங்குகிறது, மேலும் கருப்பு சமுதாயத்தின் மௌனம் அதிகரித்து கேட்கிறது. குழு பெட்டிகளை எடுத்து மரம் அவர்களின் எடையில் கீச்சு ஒலிக்கிறது. திடீரென குவியல்களின் பின்னால் ஒரு நிழல் பறக்கிறது. கருப்பு ஹூடியை அணிந்த ஒரு உருவம். கிம் செங்கோ வெளிப்பட்டு அவரது கண்கள் குளிர் போன்றவை. அவர்களின் வருமானத்தின் ஒரு பகுதியை கோருகிறார். முதல் ஆண்டு மாணவர்களின் லாக்கர்களை சரிபார்த்து எந்த குறியீடும் உள்ளதா என்று பார்க்கலாம் என்று பரிந்துரைக்கிறார். ஜூன்சோக் ஒப்புக்கொண்டு புதிதாக வந்தவர்கள் மிகவும் பலவீனமாக இருந்து பலகை துண்டுகளாக பயன்படுத்தப்படலாம் என்று கூறுகிறார். அவர்கள் பிரிந்து ஒவ்வொருவரும் ஒரு புலம் பகுதியை எடுத்துக்கொண்டு ரேங்கிங் விழாவுக்கு முன் சான்றுகளை சேகரிக்க தயாராகிறார்கள். இந்த நடவடிக்கை பிளாக் சொசைட்டியின் திட்டத்தை தடுக்கும் ஆதாரமாக அவர்களுக்கு உதவலாம். முதல் ஆண்டு மாணவர்களை சரிபார்ப்போம். அவர்களின் தேடல் ரேங்கிங் பட்டியலை யார் ஊட்டுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தலாம். ஹியூக் மற்றும் ஜூன்சு பிரிந்து ஒவ்வொருவரும் வேறு வழித்தட பகுதியை எடுத்துக்கொண்டனர். ஹியூக் முதல் ஆண்டு லாக்கர்களை சரிபார்த்து சிலவற்றை திறந்து மறைமுக காகிதங்களை தேடுகிறார். அவர் ரேங்கிங் லிஸ்ட் என்று குறிப்பிடும் ஒரு கிழிந்த குறிப்பையும் குறியீட்டு எண்ணையும் கண்டுபிடிக்கிறார். ஜூன்சோக் தனது பக்கத்தை ஸ்கேன் செய்து ஒரு புதிதான மாணவனின் கையில் காயம் இருப்பதை கவனித்து அந்த காயத்தை யார் கொடுத்தார் என்று மாணவனை மெல்ல கிசுகிசுத்து கூற வற்புறுத்துகிறார். ஹியூக் மற்றும் ஜூன்சோக் புதிதாக சேர்ந்த மாணவர்களின் லாக்கர்களை தாக்கி மறைந்த ஒரு பகுதியை வெட்டி பிளந்து அழிக்கப்பட்ட ரேங்கிங் லிஸ்ட் ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அதில் அழிக்கப்படவிருக்கும் ஒவ்வொரு மாணவரின் பெயரும் குறியீட்டாக சேர்க்கப்பட்டிருந்தது. ஹியூக் துரோகம் என்ற அழியாத சுமையை உணர்கிறான். அந்த பட்டியல் தனது நண்பர்களை அழைக்கக்கூடும் என்பதை உணர்ந்தவுடன் ஜூன்சோக் எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தும் ஈர்ப்புடன் போராடுகிறார். பிளவான குறிப்பில் பள்ளியின் அடித்தளத்தில் உள்ள ஒரு ரகசிய சர்வர் காட்டப்படுகிறது. அது அறியாத தரவுகளால் துடிக்கிறது மற்றும் ஒரு நிழல் உருவம் இருளில் இருந்து இருவரையும் கவனித்து தாக்க தயாராக உள்ளது. பொறாமை வரிசை இப்போதுதான் தொடங்குகிறது. மன்வா விட்ஹருக்கு சந்தா செய்யுங்கள். காங் ஹான்சு இரும்பு கதவை அடித்த பின் சில வினாடிகளில் கான்கிரீட் சுவர் உடைந்து பள்ளிக்கூடத்தின் கலவரத்தை உள்ளேயே பூட்டுகிறது. தூசி மூச்சை அடைக்கிறது. மாணவர்கள் தப்பிக்க இடம் தேடி ஓடுகின்றனர். ஜாங் ஜூன்வு முன்னேறி கண்கள் எரியுமாறாக நடுங்கும் புதியவரை நோக்கி சுட்டிக்காட்டுகிறார். அவர் அந்த இளைஞனை மையத்திற்கு தள்ளி ஒரு தேர்வை விடுக்கிறார். கருப்பு டிராகனுடன் போராடவா
அல்லது நேற்று நடந்த பலியாளராக மாறவா? அச்சம் அனைவரின் மேல் நிழலாக தொங்குகிறது, யாரும் அதை புறக்கணிக்க முடியாது. நீ மறையலாம் என்று நினைக்கிறாயா? ஹான்சு கவனமாக பார்த்து, புதியவர் இந்த சுழற்சியை உடைக்குமா என்று எண்ணுகிறார். ஜூன்பு கசக்கிறார். ஐ, நான் உனக்கு சேர சொல்லாதவா? அவர் புதிய குழந்தையை போர்க்களத்துக்கு தள்ளி தயங்கும் பார்வையாளர்களை கோபமாக பார்க்கிறார். அந்த குழந்தை தடுமாறி கண்கள் விசித்திரமாக திறந்து வெள்ளை புலி உறுப்பினர்கள் எச்சரிக்கைகளை மெல்லச் சொல்கிறார்கள். அழுத்தம் குழந்தையை முடிவெடுக்க தள்ளுகிறது. கூட்டம் ஒவ்வொரு மானமான பார்வையின் எடையை உணர்கிறது. புதியவர் ஆழமாக மூச்சை விடுகிறார். ஆ, நீ சொல்வது சரி, போவோம். அவர் குழுவின் வழியை பின்பற்றி போரில் இருந்து விலகுகிறார். அவரின் முடிவு முறையை உடைக்காமல் அதில் சேர்ந்து பள்ளியின் முடிவில்லா வன்முறையை உறுதிப்படுத்துகிறது. ஹான்சு கவனமாக பார்த்து அந்த சிறுவனின் ஒப்புதலால் தனது அடுத்த நகர்வு தொடங்குமா என்று எண்ணுகிறார். யூன் ஜிவு போரில் நுழைகிறார். குழப்பத்தை நோக்கி கண்ணை சுழற்றுகிறார். குழுவின் சங்கீதத்தை புறக்கணித்து, என்ன பைத்தியம் பேசுகிறீர்கள், முட்டாள்களா என்று கத்துகிறார். அவரது கிண்டல் அழுத்தத்தை வெட்டிக்கொண்டு மாணவர்களுக்கு இந்த காட்சி முழுவதும் அபத்தம் என்பதை காட்டுகிறது. இது பார்வையாளர்களை அவர்கள் ஊட்டும் பைத்தியத்தை உணர வைக்கிறது. என்ன பைத்தியம் பேசுகிறீர்கள், முட்டாள்களா? ஜிவோவின் கிண்டல் புதியவரை ஒரு முடிவுக்கு தள்ளுகிறது. காங் ஹான்சு முன்னால் ஊர்ந்து நடுங்கும் குழந்தையின் சட்டையை பிடித்து கடுமையாக கூறுகிறார், அந்த பயங்கரனை பிடி. அவர் அந்த சிறுவனை போரில் இழுத்து வன்முறையின் செயலில் ஈடுபடுத்துகிறார். ஜான் ஜூன்பு முன்னேறி புன்னகையுடன் மதர்ஃபக்கர், பொன்னுவான் என்று கத்தி வரிசையை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை எல்லோருக்கும் நினைவுபடுத்துகிறார். இந்த கடுமையான அவமதிப்பு சுற்றியுள்ள மாணவர்களை அதிர்ச்சியடையச் செய்து அவர்களை வணங்கவோ அல்லது இலக்காக மாறவோ கட்டாயப்படுத்துகிறது. இது முன்னேறும் ஒவ்வொருவரும் புதிய பலியாளராக மாறும் சுழற்சியை வலுப்படுத்துகிறது. ஹான்சு இப்போது ஜூன்புவுடன் போராடவா, தலை கீழே வைத்துக் கொள்வதா என்பதை தீர்மானிக்க வேண்டும். காங் ஹான்சு நடுங்கும் புதிதாக வந்தவரை போரில் இழுத்து அவரது சட்டையை கிழித்து உடனடியாக விசுவாசம் அறிவிக்குமாறு கோருகிறார். அதே சமயம் சுற்றியுள்ள கட்சியினர் வெறுப்பு கோவல்களில் கூடி எழுகின்றனர். அந்த சிறுவனின் மெலிதான உடன்பாடு அவனின் பெயரில்லா வாய்ப்பை உடைத்து பள்ளியின் கடுமையான வரிசையில் ஒரு தற்காலிக பாவமாக மாறும் அழியாத அழுத்தத்தையும் ஆபத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்துகிறது. ஹான்சுவின் பனி போன்ற இறுதி எச்சரிக்கை புதியவரை வன்மையான நம்பிக்கையின் விளிம்பில் ஆட்டம் போட வைத்துள்ளது. அதே சமயம் குழுவின் மிரட்டும் பழிவாங்கும் திட்டம் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் நிலவுகிறது. முழுமையான போராட்டத்துக்கு அச்சுறுத்தல் எழுப்புகிறது. அனைவரும் இவ்வளவு சிறந்த சுருக்கங்களை பெற முடியாது, ஆனால் நீங்களே பெற்றீர்கள். அந்த நன்மையை பாதுகாக்க மன்வாவித்ஹருக்கு சந்தா செய்யுங்கள். அவர்கள் மிகவும் கொடிய கொலைகாரர்கள். நகரம் இரத்தம் பாய வினாடிகள் மட்டுமே உள்ளது. மின்வோவும் ஹைஜனும் காவலர்களை பின்தொடர்ந்திருந்த காலியாகிய கிடங்குக்குள் புகுந்து செல்கின்றனர். விளக்குகள் மின்னும், நிழல்கள் அசையும். இருவரும் போருக்கு தயாராகின்றனர். லீ ஜேஹோவின் சங்கம் மின்வோவை டொக்கோ ரகசியத்தை கண்டுபிடிக்கும் முன் மானப்படுத்த காவலர்களை அனுப்பியது. இந்த மோதல் அரங்கத்தை உண்மையில் யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும். அடுத்த காட்சியில் காவலர்களின் தலைவன் ஒளியில் நுழைந்து தோன்றுகிறார். காவலர் தலைவன் புன்னகையுடன் கேட்கிறார், நாங்கள் யார் என்பதை உங்களுக்கு தெரியுமா? சோய் யூன்சு முன்னேறி அவரின் புண்ணியமான புன்னகையுடன் மின்வோவை ஒப்படைக்க கோருகிறார். மின்வோ பற்களை கடித்து பின்னுக்கு போக மறுக்கிறார். ஏனெனில் காவலர்களை உயிருடன் விடுவது சதி மறைந்திருக்கச் செய்யும். நாங்கள் யார் என்பதை உங்களுக்கு தெரியுமா? மின்வோவின் பதில் தலைவனின் நம்பிக்கையை உடைத்துவிடும். மின்வு வெறுமனே இல்லை என்று புன்னகை விடுகிறார். அருகிலுள்ள காவலாளியை ஒரு முத்திரை தாக்கு கொடுத்து அவரை ஒரு பெட்டிக்குள் தள்ளுகிறார். யூன் சாங்பு ஒரு பழுதடைந்த உலோக கதவை கிழித்து குறுகிய தப்பிக்கும் பாதையை உருவாக்குகிறார். மின்வு குழுவை வழிநடத்துகிறார்.
கேஜன் அவர்களின் பின்புறத்தை சுழலும் கால் அடித்தால் ஒரு காவலாளியை மனப்பிடியற்றவாறு மயக்குகிறார். குழு இருண்ட ஒரு வழித்தடத்துக்குள் ஊடுருவுகிறது. அங்கு பழைய கோப்பு அலமாரிகள் வரிசையாக அமைந்துள்ளன. இது முக்கியம், ஏனெனில் அந்த வழித்தடம் நேரடியாக களவின் சான்றுகள் சேமிக்கப்பட்டுள்ள மறைந்த லாக்கருக்கு செல்கிறது. மின்வு திறவுகோலை லாக்கரின் பூட்டில் தள்ளி திருப்பி கதவு திடீரென திறக்கிறது. ப்ராஜெக்ட் டோக்கோ என்று லேபல் செய்யப்பட்ட ரகசிய கோப்புகள் குவிந்திருக்கும். அவர் மேல் உள்ள கோப்பை எடுத்துக்கொண்டு பக்கங்களை திருப்புகிறார். அது அரசு ஆயுத திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது என்பதை காட்டுகிறது. பார்க்கேஜன் ஒரு கோப்பை பிடித்து அதை தனது பையில் அடைக்கிறார். இந்த கோப்புகள் டோக்கோ அரங்கின் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தி மின்வோவுக்கு லீ ஜேஹோவை வீழ்த்துவதற்கான பலத்தை வழங்குவதால் இது முக்கியம். அடுத்த நடவடிக்கை மின்வோவை லீ ஜேஹோவுடன் நேருக்கு நேர் எதிர்கொள்ள வைக்கிறது. யூன் சாங்வோ பழைய இரும்பு கதவை கிழித்து குழுவை மறைந்த லாக்கருக்குள் அழைத்துச் செல்கிறார். அங்கே மின்வு ப்ராஜெக்ட் டோகோ கோப்பை எடுத்துக்கொண்டு அலாரம் முழங்கும் போது அரசின் கொடூரமான போராட்ட திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். ஹைஜன் தன் உயிரை ஆபத்தில் இட்டு கடுமையான மோதலில் அமலாக்கர் சோய் ஹியூன்சுவுடன் போராடி நண்பர்களை பாதுகாக்க முடியும் என்பதை நிரூபிக்கிறார். ஆனால் திருடப்பட்ட கோப்புகளின் காரணமாக தைரியின் சகோதரியை காப்பாற்றும் வாய்ப்பை இழக்கிறார். குழு அந்த கோப்பை கொண்டு நிலத்தடி கேரேஜில் ஊடுருவியவுடன் முகமூடி அணிந்த காவலர்களின் அலை அவர்களை தாக்கி வெளியேற்றம் மூடப்பட்டு ஒரு மர்மமான நிழல் நபர் நிழல்களில் இருந்து கண்காணிக்கிறார். அவர் சதுரங்கம் விளையாடும் போது அவர்கள் செக்கர்ஸ் விளையாடுகிறார்கள். மன்வாவித் ஹரிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அவர் தனது சகோதரியின் குழந்தையை கொன்றார். இப்போது போட்ட அவரன் சொந்த இரத்தத்தை கேடுகிறது. கங்க ஹயக் மங்கலன வழியில் நடந்து கணகள் உறுதியாக போட்டையாளர் கம்பல் உறுப்பினரை நோக்க இருக்கிறார். அவர் கனடல் சதறல்களை சதறுகிறார். அந்த தப்பக்க உடந்த பட்டலை உயரத்த ஹயக் தாக்கமறு சவல் விடுகிறார். ஹயக் முனவருகிறார், பட்டலை பிளக்கிறார், அதை இரண்டக உடக்கிறார் மற்றும் அந்த மனிதனின் தலை சவரல் அடக்கிறார். போட்டையாளர் வீழ்ச்சி அடைகிறார், இரத்தம் சதறுகிறது. ஹயகின் எச்சரிக்கை சுற்றியுள்ள பார்வையாளர்களை அமைதியாகிறது. இறந்தவட்டை ஜன்வ பார்த்த கண்டு அடுத்த நகரவ திட்டமடைகிறார். கூட்டம் பிரிந்து ஹியூக் விழுந்து குற்றவாளியின் மேல் நின்றான். லீ செரியோ முன்னேறி தனது பக்க ஆயுதத்தை பிடித்து பதில்களை கோருகிறார். ஹியூக் மறிக்கிறார், கண்கள் இன்னும் எரியும். செரியோங் தனது குழுவை நகர்த்த சைகை கொடுக்கிறார். ஆனால் ஹியூக் தாக்கி அவர்களை ஒன்றாக தள்ளிவிடுகிறார். அந்த சுரங்கம் குழப்பத்தில் ஆழ்கிறது. ஒவ்வொரு அடியும் அடிக்கடி நிலத்தின் கொடுமையை ஒலிக்கிறது. இது உன்னில் இருந்து விலகு. ஹியூக் ஜிவு முன்னோக்கி ஓடி ஹியூகுக்கு ஒரு கூடுதல் உலோக குழாயை கொடுத்தார். ஹியூக் அதை பிடித்து சுழற்றி உலோக கதவை கிழித்து மீதமுள்ள கடத்தலர்களை தடுக்க ஒரு தடையை உருவாக்கினார். அவர் கத்தினார், இனி விளையாட்டுகள் இல்லை என்று. மேலும் லீ செரியோங்கை பின்வாங்க சொல்லினார். லீ விருப்பமில்லாமல் பின்னால் ஓய்வாக வளையம் முழுவதும் ஹியூ, ஜிவு மற்றும் சோய் யூன்ஹியின் அச்சுறுத்தல் மட்டும் மீதம் இருந்தது. இந்த இடைவேளை ஹியூகுக்கு மீண்டும் ஒழுங்கை அமைத்து தனது சகோதரனை பாதுகாக்க வாய்ப்பை வழங்கியது. இனி விளையாட்டுகள் இல்லை. நீங்கள் தினசரி சுருக்கங்களை மேலும் விரும்பினால் இப்போது சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்துங்கள். ஹியூக் இப்போது மறைந்த பப்பெட்டியர்களுக்கு எதிராக தனது அடுத்த தாக்குதலை திட்டமிடுகிறார். ஹியூக் பால்கனுக்கு திரும்பி சோய் உன்ஹியின் நிழலை கண்களில் பிடித்தார். அவர் கையிலேயே குழாயை பிடித்துக் கொண்டு முன்னேறி, என் பகுதிக்கு அருகில் வராதீர்கள் என்று அறிவித்தார். பள்ளி முதல்வர் சிரித்து நிழல்களில் மறைந்து ஹியூக்குக்கு மேலும் அபாயம் காத்திருக்கிறது என வாக்குறுதி அளித்தார். காங் சுஹோ லாக்கர்களின் இடையே துரிதமாக ஓடி அடுத்த டோக்கோ போட்டியின் நேரங்களை பட்டியலிட்ட சுருக்கமான குறிப்பை பிடித்துக் கொண்டார். அவர் அதை ஹியூகின் கையில் நுழைத்து கண்கள் விசித்திரமாக லீ செரியோங் இன்றிரவு இளம் மாணவர்களை அனுபவமுள்ள சங்க உறுப்பினர்களுக்கு எதிராக போட்டிட திட்டமிட்டிருக்கிறார் என்று மெல்ல கூறினார். ஹியூகின் தாடை இறுக்கம் அடைகிறது. அவர் அந்த குறிப்பை மேஜையில் தள்ளி வீசுகிறார். ஜூன்வோ குழந்தைகளை பாவங்களாக பயன்படுத்த முயன்றால் அரங்கம் எரியும் என்று அறிவித்து கொழுப்பான வளையத்தை முறித்துவிட தயாராக ஜிம் நோக்கி பாய்ந்து செல்கிறார். ஒரு எதிரி குழு உறுப்பினர் முன்னோக்கி தள்ளி கத்தி, மன்ஹெயோ
வாட்ஸ் யுவர் நேம்? ஃபார் வாட் என்று சொல்கிறார். அவர் ஹியூகை பயமுறுத்தி அடுத்த மோதலுக்கு முன் அடையாளம் கேட்கிறார். அந்த அவமானம் ஹியூகை நேராக எதிரியை சந்திக்க வைக்கிறது, போரின் தனிப்பட்ட பந்தயத்தை உயர்த்துகிறது. மன்ஹேயோ, வாட்ஸ் யோர் நேம்? ஃபார் வாட்? ஹியூகின் பிடி மறைந்த வாளில் இறுக்கமாகிறது. எதிரி கங்காரத்தினர் சிரித்து லீயின் கட்டளையை கேட்டு நிச்சயமாக என்ற சாதாரண பதிலை அளிக்கிறார். அவர் பின்வாங்கி இரவின் இருளில் மறைந்து விடுகிறார். லீ செரியோ ஹியூகை நோக்கி கண்களை சுருக்கி அவரது இருப்பை கேள்வி எழுப்புகிறார். ஹியூக் மௌனமாக இருந்து கத்தியை இன்னும் மறைத்து விலக மாட்டான் என்பதைக்கிறார். காங் சுவோ அசௌகரியமாக கவனித்து ஹியூக் மற்றும் லீ இடையிலான பதட்டம் அதிகரிக்கிறது. வழிக்கட்டில் விளக்குகள் மீண்டும் மங்குகின்றன, மேலும் ஆபத்து வரவிருப்பதைக்கிறது. நிச்சயமாக. லீயின் அடுத்த நகர்வு அடிநிலையில் உள்ள டோக்கோ சங்கத்தின் ஆழமான ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடும். ஹால்வேயின் சுவற்றில் என்ற கஞ்சி பெரிய கிராஃபிட்டி ஒளிர்கிறது. அந்த சின்னம் மங்கிய ஒளியுடன் மையக் கழகத்தின் மறைந்த செல்வாக்கை சுட்டிக்காட்டுகிறது. காங் ஹியூக் நிறுத்தி கண்களை சுருக்கி அந்த குறியீட்டை கவனிக்கிறார். லீ சேரியோ குழு அதை புறக்கணித்து வேகமாக கடந்து செல்கிறது. அந்த குறியீடு டோக்கோ போராட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் பகுதிக்கு சுட்டிக்காட்டி உள்ளே நுழையும் யாருக்கும் எச்சரிக்கை விடுக்கிறது. காங் ஹியூக் லீ செரியோனின் தடுப்பு கோட்டையை உடைத்து வாள் மின்னும் விதத்தில் இருண்ட சுவர்களை உடைக்கும் படிக்கட்டில் ஊடுருவி பிரகாசிக்கும் சின்னம் கொண்ட ரகசிய கதவை திறந்து இரத்தம் கலந்த அடிநிலை அரங்கில் புகுந்து செல்கிறான். அவர் தனது புகழை ஓரத்தில் தள்ளி வளையத்தின் மறைந்த சக்தியை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை பெறுகிறார். ஆனால் தனது பைத்தியமான தாக்குதலுக்கு நம்பிக்கை வைத்துள்ள ஒவ்வொரு கூட்டாளியின் உயிரையும் மரணத்தின் ஆபத்தையும் எதிர்கொள்வார். இருண்ட நிழலிலிருந்து ஒரு தனிமை நபர் வெளிவந்து முகமூடி மினுமினுக்கிறது. அரங்கத்தின் உண்மையான மாஸ்டர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அச்சுறுத்தலை நிசப்தமாக சொல்கிறார். இதனால் ஹியூகை கொடூரமான போராட்டத்துக்கும் யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதற்கான மர்மத்துக்கும் இடையில் சிக்க வைக்கிறது. இன்னொரு அத்தியாயம் மட்டும் இல்லையா? நாமெல்லாம் அப்படியே இருந்தோம். மன்வாவித் ஹாரிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இரத்தம் தீக்கல்லை முத்திரை செய்யும். ஆனால் அடிப்படை போட்டியாளர்கள் ஏற்கனவே அரங்கத்தை கைப்பற்றியுள்ளனர். மாணவர்கள் சுத்தமான ஜிம் இடத்தில் கூட்டமாக நின்று பெரும் கிம் டேயை மற்றும் நடுங்கும் கிம் ஜோயலை இடையே கண்களை நகர்த்துகின்றனர். இந்த போர் போட்டியின் தலைவரை தேர்வு செய்யும் என்று அனைவரும் அறிவார்கள். காற்றல் கசக்கமான ஆசை மின்னுகிறது. ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் இடத்தை நிரூபிக்க அல்லது புறக்கணிக்க பசியுடன் உள்ளது. மேடை தயார். முதல் சவாலாளர் முன்னேற வேண்டும். கிம் ஜோங்கில் தீக்கல்லை நோக்கி பார்வையை நிலைநிறுத்துகிறார். எழும் மோதலின் வெப்பத்தை ஏற்கனவே உணர்ந்து கூட்டம் திறப்பு போட்டிக்காக ஒரு தன்னார்வத்தை கோருகிறது. ஒரு குரலான குரல் விதியை அறிவிக்கிறது. முதல் போட்டி ஒரு துணிச்சலான ஆன்மாவால் தேர்வு செய்யப்பட வேண்டும். யாரும் முதல் இலக்காக இருக்க விரும்பாததால் மௌனங்கள் பரவுகின்றன. கிம் ஜோங்கில் முன்னேறி தீக்கல் இடத்தை பிடித்து மற்றவர்களை தனது ஆபத்தை ஏற்க வலியுறுத்துகிறார். இந்த நடவடிக்கை கீழ் நிலை வீரர்களை முதல் போராட்டத்தை நிர்ணயிப்பதை தடுக்கிறது. நாம் இதை டூர்னமெண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஜுமில் அனைவரும் அவரை அழிக்கப்பட்டு விழ வேண்டிய சிங்காசனம் என்று பார்க்கிறார்கள் என்று அறிவிப்பார். பின்னர் புன்னகைத்து அந்த பார்வை அவருக்கு பயனாகும் என்று கூறுகிறார். கூட்டத்தின் எதிர்பார்ப்பை தனது திட்டத்தின் தந்திர முகமூடியாக மாற்றுகிறார். இந்த திருப்பு வரவிருக்கும் போராட்டத்திற்கு அவருக்கு மறைந்த ஒரு நன்மையை வழங்குகிறது. நான் வெட்டப்பட வேண்டிய சிங்காசனத்தை போன்றவனாக தெரிகிறேன் என்பது தெளிவாக உள்ளது. அவரது நம்பிக்கை வெடிக்க தயாராக இருக்கும் ஒரு ஆச்சரியத்தை குறிக்கிறது. மழுங்கிய ஒரு குறிப்பு பத்திரம் மேல் மாடியில் இருந்து விழுகிறது. அதில் மர்மமான எண்கள் மற்றும் குறியீடுகள் நிரம்பியுள்ளன. அந்த குத்து
தீக்கல் உண்மையான சக்தியை திறக்கவோ அல்லது உணவளிப்போரின் இரகசிய திட்டத்தை வெளிப்படுத்தவோ கூடிய மறை குறியீட்டை குறிக்கிறது. மர்மம் ஆழமாகிறது மற்றும் அபாயம் அதிகரிக்கிறது. யாரோ அதை விரைவில் பயன்படுத்தலாம். மன்வாவத் ஹரி, சந்தா செய்து வைத்திருங்கள், இல்லையெனில் உச்சக்கட்டத்தை தவறவிடுவீர்கள். அந்த எண்கள் போட்டியை மாற்றும் ஒரு ஆயுதத்தை விடுவிக்கக்கூடும். ஜோங்கில் மற்றவர்கள் எப்போதும் அவரை பின்தொடர்கிறார்கள் என்று கேட்கிறார். ஜோங்கில் தீகல்லை முன்னோக்கி தள்ளுகிறார். அதன் மேற்பரப்பில் வெப்பம் வெடித்து பாய்கிறது. டாக்கி தனது கையை அசைத்து நுணுக்கமான நிலைமையால் வேகமான பரந்த தடுப்பை செய்து தீயை மணலில் திருப்புகிறார். தீ தாக்கியின் இரும்பு போன்ற பாதுகாப்பை தொடும் போது நுண்ணுணர்வு மின்விளக்குகள் பறக்கின்றன. கூட்டம் மூல சக்தி மற்றும் ஒழுங்கான தொழில்நுட்பத்தின் மோதலை கண்டு மூச்சை பிடித்துக் கொள்கிறது. ஒவ்வொரு அடியும் வலிமையின் எல்லை மற்றும் மர்மமான கல்லின் சாத்தியத்தை சோதிக்கிறது. அடுத்த ஜோடி மேடையில் வருகிறார்கள். மேலும் தீகல்லின் ரகசியம் மிகப்பெரியதாக தோன்றுகிறது. ஜோங்கில் பிரகாசமான தீகல்லை மணல் அரங்குக்கு எறிகிறார். அதன் தீவிரமான ஒளி வெடித்து டாக்கியின் அதிர்ச்சியளவான நுணுக்கமான உட்கட்டமைப்பு அந்த தீயை வெட்டிக் கொண்டு வெப்பத்தை ஒரு மூச்சு அடைக்கும் மின்மினி புகை துளியாக மாற்றுகிறது. ஜோங்கில் தனது ஒரே சக்தி ஆதாரத்தையும் கூட்டாளிகளின் நுணுக்கமான நம்பிக்கையையும் இழப்பதற்கான ஆபத்தை ஏற்கிறார். அதே சமயம் டாக்கி தனது கௌரவத்தை கடினத்தன்மை ஒழுக்கத்தால் சமநிலைப்படுத்தலாம் என்பதை காட்டுவதில் பந்தயமாக வைத்துக் கொள்கிறார். இருவரும் தங்கள் ஆழமான நம்பிக்கையின்மைகளை எதிர்கொள்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். திருப்பி அனுப்பப்பட்ட தீ மணலில் தெரியாத ஒரு சின்னத்தை எரிக்கிறது. கூட்டம் ஆச்சரியத்துடன் மூச்சை பிடித்துக் கொண்டிருக்கும் போது அதன் ஒளி அச்சுறுத்தலாக துடிக்கிறது. அடுத்ததாக எந்த மறைந்த சக்தி எழுந்து போட்டியை எப்படி மாற்றும் என்று அனைவரும் ஆச்சரியப்படுகின்றனர். ஒரு பெரிய ரகசியம் விரைவில் வெளிப்படும். முதலில் அறிய மன்வாவித் ஹரியில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அவரின் அடிகள் பலவீனமாக இருந்தாலும் வழியிலேயே தோல்வியின் வாசனை ஏற்கனவே பரவியுள்ளது. உயரமான ஒரு புலி காங் ஹியூக் மற்றும் ஜூன்ஹோவை மூலையில் அடைத்து அவர்களை தோல்வியாளர்கள் என்று அழைத்து அவர்களின் குறுகிய உயரத்தை கிண்டலாக பேசுகிறது. அவர் அவர்களை துன்புறுத்தி பள்ளிக்காடில் அவர்கள் ஒருபோதும் உயிர் பிழைக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார். ஹியூக்கைகள் இறுக்கமாக்கி பின்வாங்க மறுக்கிறார். ஜூன்ஹோ தனது பயத்தை மானமாக தாங்குகிறார். புலியின் வார்த்தைகள் அவர்களை ஒரு ஆபத்தான தேர்வுக்கு கொண்டு செல்கிறது. நாங்கள் உண்மை பயப்படவில்லை. அந்த அவமானம் ஹியூக் விரைவில் கண்டுபிடிக்கும் ஒரு மறைமுக பயிற்சி வலையமைப்பை தூண்டுகிறது. புலி அருகில் வந்து அவர்கள் பலவீனமல்ல என்று நிரூபிக்க வேண்டும் என்று கோருகிறார். அவர் ஹியூகின் தாடைக்கு ஒரு மலிவான அடியை எறிகிறார். ஹியூக் தவிர்க்கிறார். ஆனால் அடி ஜூன்ஹோவின் தோளில் அடைகிறது. ஜூன்ஹோ வலி நெஞ்சில் இரத்தம் சிந்துகிறது. புலி சிரித்து அவர்களின் மனதை உடைத்து விட்டான் என்று நினைக்கிறார். ஹியூக் கண்காணித்து அடுத்த படியை கணக்கிடுகிறார். முடிந்தது. நான் உனக்கு உண்மையான வலிமையை காட்டுவேன். ஒரு கீழ்நிலை மாணவன் கிலோபைட் ஹெவன் என்று முணுமுணுக்கிறார். அது ஒரு ரகசிய பயிற்சி இடத்தைக்கிறது. ஹியூக் சாந்தமாக பதிலளித்து அந்த குழந்தை சரியா என்று கேட்டு பள்ளிக்கு செல்லாதே என்று நினைவூட்டுகிறார். குழப்பத்தின் நடுவிலும் அவன் பாதுகாப்பை கவலைப்படுகிறார் என்பதைக்கிறது. இந்த உரையாடல் கீழ்மட்டவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கலாம் என்பதை குறிக்கிறது. கிலோபைட் ஹெவன் ஹியூக். நான் சரி, பள்ளிக்கு போவதில்லை. மறைந்துள்ள பயிற்சியிடம் கீழ்மட்ட போராட்ட அரங்கமாக மாறக்கூடும். கீழ்நிலை மாணவன் பானிக்ஸ், saying he can't attend school tomorrow and will skip classes, fearing the bully's wrath. The bully retorts, mocking that the boy will only hide by hanging out with them, tightening his grip on the school's hierarchy. This shows the bully's intimidation and the desperation of the weaker students. நான் போக முடியாது. நாளை நான் சென்றால் என்ன ஆகும்? நான் வகுப்புகளை தவிர்ப்பேன். அடிக்கடி வெற்றி பெறாதவன் ஹியூக்கின் தயக்கமுள்ள ஏற்றுக்கொள்வதற்கு நன்றி சொல்லி நிச்சயமாக நன்றி என்று சிரிக்கிறான். இந்த நன்றி அவர்களுக்கிடையேன தற்காலிக கூட்டணியை உறுதிப்படுத்துகிறது.
இது பள்ளியின் சக்தி சமநிலையை மாற்றக்கூடிய புதிய வழிகாட்டுதலின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. நிச்சயமாக நன்றி. அவர்களின் அசௌகரியமான ஒப்பந்தம் அவர்களை மறைந்த கிலோபைட் ஹெவன் பயிற்சி பகுதியை நோக்கி தள்ளுகிறது. ஹியூக் தலை அசைக்கிறார். அவரது முகம் கடுமையாக மாறுகிறது. மறைமுக பயிற்சியாளரை சந்திக்க தயாராகும் போது சந்தேகங்களையும் புறக்கணித்து முன்னேற தயாராக இருப்பதை குறிக்கும் ஒரு சிறிய ஒலியை அவர் உச்சரிக்கிறார். இந்த நொடியில் இரகசிய போராட்ட வலையமைப்பின் முதல் உண்மையான பாடம் தொடங்கும் மேடை அமைக்கப்படுகிறது. அடுத்த காட்சி ஹியூக் கீழ்மட்ட ஜிம்மில் நுழைந்து உண்மையான போராட்டம் ஆரம்பிக்கும் இடத்தை காட்டும். ஹியூக் பொது முறையில் குண்டு போட்டவரின் வளைந்த நியாயத்தை நிராகரித்து பின்னர் மனமுடைந்தவாறு கீழ்ப்படிந்தவரின் பயிற்சி முன்மொழிவை ஏற்றுக்கொள்கிறான். பள்ளியின் கொடிய வரிசையை மாற்றக்கூடிய ஒரு இரகசிய வழிகாட்டுதலை உறுதிப்படுத்துகிறான். ஹியூக் தனது பெருமையை சக்திக்கான ஒரு வாய்ப்புக்காக விற்கிறார். தனது பாதுகாப்பும் கீர்த்தியையும் ஆபத்தில் ஆழ்த்திக் கொண்டு தனது சகோதரியை மற்றும் தன்னை இறுதியாக பாதுகாக்கலாம் என்ற நம்பிக்கையை தூண்டுகிறார். மறைந்திருக்கும் பயிற்சியாளர் நிழல்களில் இருந்து கண்காணித்து தாக்க தயாராக நிற்கிறார். ஹியூக் தனது புதிய கூட்டாளி அவரின் மீட்சியாகுமா அல்லது பள்ளியின் கொடுமையான சுழற்சியின் அடுத்த பலியாகுமா என்று உறுதியில்லாமல் விடுகிறார். நீங்கள் ஒத்திவைக்கிறீர்கள், நான் கதையாடுகிறேன். இது முழுமையான பொருத்தம். மன்வா வித் ஹரிக்கு சந்தா செய்யுங்கள். ஜங்ரேயின் மரணத்தின் பாரத்தை நகரம் குலுங்கும் போது உணர்கிறாய் மற்றும் பழிவாங்கும் காலமணி இப்போது தொடங்குகிறது. காங் ஹியூக் தனது மேற்பார்வையாளரிடமிருந்து அவசரமான அறிக்கையை பெறுகிறார். மேற்பார்வையாளர் எந்த ரேங்க் மாற்றங்களையும் பற்றிய திங்கட்கிழமை அறிக்கையை வழங்குமாறு கோருகிறார். இல்லையெனில் அவருக்கு பணம் கிடைக்காது. ஹியூக் தலையசைத்து அறிக்கையே தவறவிட்டால் சம்பளம் வராது என்பதை அறிந்திருக்கிறார். அவர் அலுவலகத்தை விட்டு வெளியேறுகிறார். மண்டபத்தை அச்சுறுத்தல்களுக்கு கண்காணித்து சுற்றின் மறைந்த வரிசை அமைப்பு வெளிப்பட தயாராக இருப்பதால் மன அழுத்தம் உயர்கிறது. மாற்றங்களை அறிக்கை செய். சம்பளம் பெறு. காரணம் சொல்லாதே. ஹியூக் பள்ளிக்கூடத்தின் மைதானத்தில் நுழைந்து ஒரு கத்தலை கேட்கிறான். பள்ளி யூனிஃபார்ம் அணிந்த ஒரு பெண் உரா என்று கத்தி சிதறிய பையில் மாட்டிக்கொண்டு விழுந்து விடுகிறாள். ஹியூக் அவளை உதவ துரிதமாக ஓடி எழுப்பி அவள் சரியாய் உள்ளதா என்று பார்க்கிறான். அந்த பெண் 2ஆம் ஆண்டு நடுநிலை பள்ளி மாணவி. அனைவரும் போட்டோ பெண்ணாக பேசிக் கொண்டிருக்கும் அவள்தான். அவள் மௌனமாக புன்னகைத்து முக்கியமான கூட்டாளியாக வருவாள் என்பதை குறிக்கிறாள். ஹியூக் ஒரு பெண்ணின் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு குழந்தைக்கு காட்டுகிறார். அவர் சிரித்து அந்த பெண் அழகானவர், அழகான பாம்பு என்று அழைக்கிறார். குழந்தை திடீரென வந்த இலகுவில் சிரிக்கிறது. அந்த புகைப்படம் பின்னர் முக்கியமானதாக மாறும் ஒரு மர்மமான சகோதரியின் உருவத்தை அறிமுகப்படுத்துகிறது. அவரின் சுற்று உடனான தொடர்பு இன்னும் மறைக்கப்பட்டுள்ளது. ஹியூக் குழந்தையை பார்த்து அந்த பெண்ணின் வகுப்பு எது என்று கேட்டான். குழந்தை 2ஆம் ஆண்டு நடுநிலை பள்ளி என்று பதிலளித்தான். ஹியூக் அவள் பயிற்சி பெற போதுமான வயதுடையவள் என்று கவனித்து தொடர்ந்து போராடுவேன் என்று கூறினான். இதனால் அந்த பெண் ஹியூக்வின் காரணத்திற்கு ஒரு சாத்தியமான கூட்டாளி, புதிய போராட்ட பயிற்சியாளராக இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. ஹியூக்வின் அடுத்த இலக்கு வட்டத்தை பாதுகாக்கும் பள்ளி முதல்வர். காங் ஹியூக் பள்ளிக்கூடத்தின் உணவு கடைக்கு ஓடிக்கொண்டு செல்கிறான். அவன் குழந்தைக்கு மெதுவாக உணவைக்குள், பின்னர் பாம்ஹா ஓகே என்று மௌனமாக சொல்கிறான். குழந்தை OMB என்று கூவுகிறது. ஒரு திடீர் கத்தல் பள்ளிக்கூடம் மைதானத்தில் லீ ஹேஜன் பாயும் போது ஒலிக்கிறது. அவரின் கையுறைகள் ஏற்கனவே இறுக்கமாக உள்ளன. அவர் ஹியூக் நோக்கி நேராக ஓடி ஹியூக் பக்கமாக சாய்ந்து அந்த பெண்ணை ஒரு லாக்கரின் பின்னால் தள்ளுகிறார். ஹியூக் ஹேசனின் வயிற்றில் ஒரு வலுவான முழங்கால் தாக்கி அமலாக்குனரை பின்புறம் தள்ளி நின்று கொடுக்கிறார்.
அந்த பெண் கண்களை திடீரென பெரிதாக திறந்து பார்த்து கொண்டு ஹியூக் தனது பாக்கெட்டில் இருந்து சுருட்டப்பட்ட ஒரு குறிப்பை எடுக்கிறார். அது வட்டத்தின் அடுத்த இலக்கை சுட்டிக்காட்டுகிறது. அந்த குறிப்பு மறைந்த ஒரு கூட்டத்தை நோக்கி சுட்டிக்காட்டுகிறது. அது வட்டத்தின் உண்மையான வரிசையமைப்பை வெளிப்படுத்தக்கூடும். ஹியூக் ஹேஜந்தின் தாக்குதலை தவிர்த்து பெண்ணை ஒரு லாக்கரின் பின்னால் தள்ளி ஹேஜந்தின் வயிற்றில் ஒரு அழுத்தமான முழங்கால் அடித்து அவரின் மறைந்த ஆயுதத்தை வெளிப்படுத்துகிறார். 2ஆம் ஆண்டு மாணவி யூகின் பாதுகாப்பை விட வன்முறையை தேர்ந்தெடுப்பதை உதவியில்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள். அவர் சுற்றை அழைக்கப் போகும் ரகசிய பணி ஆபத்தில் உள்ள போது அவள் பக்கவாட்டில் சிக்கப்படும் பயத்தில் அஞ்சுகிறாள். லீ ஹேஜன் எழுந்து இரத்தம் பாய்ந்தும் அசையாத மனதுடன் சிற்கில் தலையீடு செய்யும் யாரையும் நொறுக்கவிடும் என்று கத்தி ஹியூகின் பலவீனமான கூட்டணி ஓரத்திலே அலைந்து நின்று விடுகிறது. இத்தகைய விவரங்களை உண்மையாக பாராட்ட ஒரு மான்வா நிபுணர் வேண்டும். மான்வா வித் ஹாரியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜூ சுமிக்வின் பேரரசு. அவரது சகோதரியின் இரத்தம் கலந்த இரகசியம் மருத்துவமனைக்கு வந்தவுடன் சிதறுகிறது. கதையாளர் தனது சகோதரியை மருத்துவமனையின் படுக்கையில் குழாய்களுடன் படுத்திருக்கும் நிலையில் காண்கிறார். 2ஆம் ஆண்டின் தலைவரான ஜூ சுமிக் அவளின் நிலையை அறிந்து அவரின் அதிகாரம் இடர்பாடத் தொடங்குகிறது. இது முழு பைசன் வரிசையை அச்சுறுத்துகிறது. அடுத்த காட்சி ஆபத்தை கதையாளர் குடும்பத்தினருக்கு மாற்றுகிறது. கதாநாயகன் நடுங்கி, ஏன் அனைவரும் இப்போது இத்தனை கடுமையாக உள்ளார்கள் என்று கேட்கிறார். அவரைச் சுற்றியுள்ள சூழல் நெருக்கமாகும் உணர்வு அவரை அடைகிறது. ஒரு வகுப்புசார் சகோதரியின் நிலைமையே காரணம் என்று பதிலளிக்கிறார். இதனால் பள்ளியின் வன்முறை இப்போது அவரின் குடும்பத்தை நோக்கி அவள் மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டதால் மாறுகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. புதிய மோதலுக்கான பதட்டம் அதிகரிக்கிறது. கதையாளர் கேட்கிறார், எதனால் இப்போது இப்படி தீவிரமாகிறாய்? இது பயமுறுத்துகிறது. மன்னிக்கவும். அவளை குறித்து என்ன? வகுப்புத்தருவாளர் பதிலளிக்கிறார், அவள் நலமாக இல்லை. தற்போது அவள் மருத்துவமனையில் உள்ளாள். அவர்களின் கண்களின் பாரத்தை உணர்கிறாய். அவர்கள் உன்னை குற்றம் சாட்டும் போது. கதையாளர் அந்த வதந்தியை மீண்டும் கூறுகிறார். ஜூ சுங்கி தனது சகோதரியை தீவிரமாக கவனிக்கிறார் மற்றும் அவரது காதலிஷன் சூஜன் சகோதரியின் முகத்துக்கு புயலாக தாக்கினார். இந்த குற்றச்சாட்டு பள்ளியின் எலிட் குழுவை தனிப்பட்ட தாக்குதலுடன் இணைக்கிறது. அவரது குடும்பத்தின் பாதுகாப்பை மேலும் ஆபத்தானதாக மாற்றுகிறது. சரி, நான் புரிந்து கொள்கிறேன். சுங்கிக் உன் சகோதரியை பார்க்கிறார். சூஜன் அவரை தாக்குகிறார். கதையாளர் இப்போது லீ ஜூன்சோக் உடன் தொடர்புடைய ஆழமான கதை திரையை அறிகிறார். கதையாளர் பதிலளிக்கிறார், அதற்கு மட்டும் அல்ல, இது எளிய தாக்குதலுக்கு மேல் ஒரு திட்டம் இருப்பதை செய்கிறது. இந்த கிளிஃப்ஹேங்கர் மறைந்த கூட்டாளிகள் அல்லது பெரிய சதி இருப்பதை செய்து மாபியா தலைமையுடன் பெரிய மோதலுக்காக கதையை தள்ளுகிறது. அதற்கு மட்டும் அல்ல. ஹாரி குழுவில் ஒரு சப் உடன் சேருங்கள். சிஸ்டம் கிராஷ் ஆகும் முன். அடுத்த காட்சியிலே ஜூன்சோ இன் அடுத்த நகர்வை வெளிப்படுத்தும். தூசி மங்கியவுடன் கிம் சூயோன் கூட்டத்தின் பின்னால் இருந்து வெளிப்படுகிறார். அவரது மாணவர் கவுன்சில் பதக்கம் மின்னுகிறது. அவர் கையை உயர்த்தி மற்ற மாணவர்களை பின்னால் நிற்கச் சைகை விடுகிறார். பின்னர் பார்க் ஹேசனுக்கு கூர்மையான ஒன்றை மெல்ல கூறுகிறார். பார்க் தலையசைத்து மடிக்கப்பட்ட குறிப்பு ஒன்றை ஹியூகின் பாக்கெட்டில் போட்டு வழித்தடம் வழியாக மறைந்து செல்கிறார். ஹியூக் குறிப்பு எடுத்து ஒரு வரியை மட்டும் படிக்கிறார். ஜூனியின் அறை அடுத்த இலக்கு. அவர் கையை கட்டி போராட்டம் இன்னும் முடிவடையவில்லை என்பதை உணர்கிறார். தனது சகோதரனுக்கு எதிரான அச்சுறுத்தல் ஹியூகை பள்ளியின் ஆழமான பகுதியில் அடுத்த தடத்தை தேடத் தள்ளுகிறது. ஹியூக் குளோரின் நிரம்பிய பனியில் குதித்து சனிக்கின் கையை பிடித்து கடுமையாக திருப்பி ஷின் சூஜன் ஸ்ப்ரே பாட்டிலை அவரின் பிடியிலிருந்து இழுத்து எடுக்கிறார். அப்போதும் வழியில் உள்ள குழப்பமான கூச்சல்கள் வெடிக்கத் தொடங்குகின்றன. ஹியூகின் இரத்தம் கோபத்தால் ஊறி எழுகிறது. ஒரு தவறு அவரது உயிரை மட்டுமல்ல,
எதிரி குழுக்களுக்கிடையிலான மெல்லிய அமைதியையும் முடிவுக்கு கொண்டு வரும். அதே சமயம் அவரது நண்பர்கள் உதவியற்ற நிலையில் கவனிக்கின்றனர். கிம் ஏசோவாய் நிழல்களில் இருந்து முன்னேறி பதக்கத்தின் ஒளி மின்னும் பார்க்கு கடுமையான கட்டளையை மெல்லிய குரலில் சொல்கிறார். திடீரென அமைதியின் பின்னால் நெருங்கும் அறியாத அச்சத்தில் நின்று பார்க்க வைக்கிறார். அடுத்த வாரம் இதுவரை இந்த மான்வா குறித்து இணையம் முழுவதும் கலக்க இருக்கும். மான்வா வித் ஹரிக்கு சப்ஸ்கிரைப் செய்து தயாராக இருங்கள். இரத்தம் என் தரையில் பரவுகிறது. ஒரு தவறு உள்ள ஒவ்வொரு ஆணவமும் அளவுக்கு உடப்படுகின்றது. ஷென் ஏசுஜி மற்றும் அவரது உறவினர் ஷென் பிஓஎஸ்வாயோ முன்னர ஜோ எஸ்யுஎன்ஜிஐக்கு உடகரந்து விடமறு கோருகின்றனர். மூத்த மூவரும் கலர்ந்த பாரவையுடன் அசப்படுகின்றனர். குழவனர் பார்த்த இதயங்கள் தடக்கின்றன. ஒரு சதையை பயப்படுகின்றனர். நாங்கள் எங்களை எதிர்க்க முடியும் என்று நினைக்கிறார்கள. சர்க்கிள் பள்ளையை படுத்த கலகிறது. நழல்கள் அணகுகின்றன. அணி ஜூ சுங்கினை ஒரு கவசமாக சுற்றி தள்ளிவிடுகிறது. காங் ஹியுக் அவரது கைப்பிடியை பிடித்து லீ ஜின்பு ஒரு தடையை சுழற்றுகிறார் மற்றும் பார்க் யூன்ஹி அவசர எச்சரிக்கைகளை கத்துகிறார். ஷின் டோஹியோ தாவுகிறார். ஆனால் ஹியூக் கீழிறங்கி சிதறிய ஒரு அடியை அடிக்கிறார். ஜின்போவின் முளை மடிக்கால் டோஹியோவை பின்னுக்கு தள்ளி மதிப்புமிக்க நொடிகளை பெறுகிறது. வரிசையை பிடித்துக்கொள். இப்போது அவர்களின் நம்ப முடியாத பாதுகாப்பு சுற்றை இடைநிறுத்த வைக்கிறது. அதன் தாக்குதலை மீண்டும் பரிசீலிக்க செய்கிறது. கிம் டாரி யுக்கை எதிர்கொண்டு சூஜன் தவிர பிற பெண்களுடன் பிச்சை பிடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று குற்றம் சாட்டுகிறார். ஹியூக் மறுக்கிறார். அதிர்ச்சி அதிகரித்து குழுவை கவனச்சிதறக்கு கொண்டு செல்லும் ஒரு குறுகிய தீவிரமான வாதமாக மாறுகிறது. இந்த மோதல் நம்பிக்கையில் பிளவுகளை வெளிப்படுத்தி சுற்றின் எதிராக அவர்களின் ஒத்துழைப்பை அபாயப்படுத்துகிறது. நீ மற்ற பெண்களை பார்க்கிறாய் என்று கேட்டேன். என்ன? டாரி கடுமையாகச் சொல்கிறார். இப்போது குழு ஒரு தேர்வை முன் நிற்கிறது. அந்த ஊதியம் புறக்கணிக்கவா அல்லது அதை கெட்டுப்போக்கி அவர்களின் திட்டத்தை விஷமாக்கவா? வட்டத்தின் அமலாக்கம் சிரித்துக் கொண்டு சொல்கிறது. 20 வயதுக்கு முன் இறப்பதற்கான பல வழிகள் உள்ளன. புற்றுநோயை தவிர ஹியூக் கல்லை போன்ற அமைதியில் நிற்கிறான். அவரின் மௌனம் குழுவின் உடைக்க முடியாத உறுதியை ஒலிக்கச் செய்கிறது. இந்த மிரட்டல் தம்மை பெரிதாக்க தவறிய புதியவர்களுக்கு விதிக்கப்பட்ட கொடிய சேக் விதியை வலியுறுத்துகிறது. அவர்களின் உயிர் இப்போது அந்த மரண தீர்ப்பை எதிர்க்கும் திறனில் சார்ந்துள்ளது. நீங்கள் இறக்க விரும்புகிறீர்களா? மற்ற வழிகளும் உள்ளன. படைப்பயிற்சி மைதானத்திற்கு நகர்கிறது. ஹியூ, ஜின்பு, டாரி மற்றும் சூஜின் தற்காலிக உபகரணங்களை அமைக்கிறார்கள். கயிறுகள், மணல் பைகள், மர பாவாடைகள். கிசூன் நடுங்கி பார்க்கிறார். அவர்கள் கடுமையான பயிற்சி திட்டத்தை டெட்லிஃப்ட், ஸ்பிரிண்ட் பயிற்சிகள், அசைக்க முடியாத ஸ்பாரிங் விவரிக்கும் போது இந்த காட்சி பார்வையாளர்களை வரவிருக்கும் கடுமையான பயிற்சிகளுக்கு தயாராக்குகிறது. ஒரு சக்கர காவலர் விரைவில் பயிற்சியை தடுப்பார். சூழ்நிலையை மிக அதிகமான அதிர்ச்சிக்கு கொண்டு செல்கிறார். ஹியூக் குழுவை அவர்களின் பயிற்சியை நிறுத்தி சுற்றின் அமலாக்கருடன் முகம் கொடுக்க கட்டாயப்படுத்துகிறார். அவரது சிரிப்பு 20 வயதுக்கு முன் யாரையும் அழைத்துவிடும் மரணமான செக் அமைப்பை வெளிப்படுத்துகிறது. அமலாக்கர் யார்டில் நுழைந்தவுடன் குளிர்ந்த கண்களும் கணக்கிடும் மனப்பாங்கம் கொண்டதனால் பதட்டம் கூர்ந்தது. ஹியூக் சகோதரியின் கொலைஷன் சூஜன் மூலம் ஒரு பளபளக்கும் கோபத்தை எழுப்புகிறது. அதே சமயம் குழு பலவீனமான கிம் கியூசூனை ஏற்றுக்கொள்வதின் சுமையுடன் போராடுகிறது. அவர்களின் வரையறுக்கப்பட்ட வளங்களையும் தம்முடைய உயிர் வாழ்வையும் ஆபத்தில் ஆழ்த்துகிறது. ஹியூக் கண்களில் உள்ள தீ அவனை ஒரு நம்பிக்கையற்ற, எல்லாவற்றையும் இழக்கும் தீர்மானத்துக்கு ஊக்குவிக்கிறது. சுற்று பள்ளிக்குச் செல்கிறது. தொலைபேசி உடனடி தாக்குதல் ஆணைகளுடன் சத்தம் கொடுக்கிறது மற்றும் கியூசூன் கடுமையான பயிற்சியின் விளிம்பில் நடுங்குகிறது. அது ஒரு ஆயுதத்தை உருவாக்கவோ அல்லது வரவிருக்கும் தாக்குதலின் கீழ் உடைந்து போவதோ செய்யக்கூடும். இறுதி மோதல் நெருங்கும் போது காற்று பதட்டத்தால் அதிர்கிறது. உலகை புரிந்து கொள்வது போராட்டங்களை இன்னும் கடுமையாக ஆக்கும். மன்வா வித் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.